வணக்கம். எக்ட்ராவினுடைய ஈக்விட்டி ப்ரோ பங்குச்சந்தை தினசரி வழிகாட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவாக ஈக்விட்டி ப்ரோ பார்க்கும்போது நமக்கு ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, செல் டெக் 3 தானே கவர் பண்ணுவோம். கேஷ் மார்க்கெட்டில் டெக் மஹிந்திரா, ஆக்சிஸ் பேங்க் 2 ரெகுலராக கவர் பண்ணுவோம். அது இல்லாமல் 3 புதிய ஸ்கிரிப்ட்ஸ், கேஷ் ஸ்கிரிப்ட்ஸும் நம்ம அதில் கவர் பண்ணுவோம். எப்படி வாங்கி விற்கணும்னு சொல்லும்போது ரெசிஸ்டன்ஸ் தாண்டும் போது பை அண்ட் செல் பண்ணணும். கீழே சப்போர்ட், ஸ்டாப் லாஸ், சப்போர்ட் வரைக்கும் போது செல் அண்ட் பை பண்ணணும். மேலே ரெசிஸ்டன்ஸை நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் கேப் அப் ஆகும்போது இறங்கி முடிவதும், கேப் டவுன் ஆகும்போது ஏறி முடிவதையும் நம்ம ஒரு அப்சர்வேஷன் சொல்லிட்டு இருக்கிறோம். கேப் அப் ஆகும்போது சரி, கேப் டவுன் ஆகும்போது சரி, முதல் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்துறது கூட அதனுடைய ஹை லெவல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு மேலே உடைச்சா பை அண்ட் செல்லும், கீழே உடைச்சா செல் அண்ட் பை பண்ணுறது கூட ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம். விதிமுறைகளை மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்கக்கூடாது. வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபடணும். கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்கணும். 10ல் 3 தப்பானாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி எடுத்திங்கன்னா 11,945 அப்படின்ற நம்ம ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது மேலே கேப் அப்பில் ஆரம்பித்தது. கேப் அப்பில் வந்து இறங்கி வந்து கீழே 11,856 வரைக்கும் வந்தது பார்க்குறோம். அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துல 885 கீழே அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு லாபம் தான். இப்போது எப்படி அது நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவாக தெரியும் எப்படி இந்த இடத்துல கேப் அப் ஆச்சு இறங்க ஆரம்பித்ததுன்னு பார்க்குறோம். அப்புறம் கீழே இங்கே உடச்சி இது வரைக்கும் இறங்கி இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ ஒன்று இந்த பக்கம் செல் அண்ட் பைக்கும் மேலேருந்து இறங்கும்போது கூட செல் அண்ட் பை பண்ணும்போது மிகப்பெரிய லாபத்தையும் கண்டிருக்க முடியும். அடுத்து ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி, அதுவும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 31,650 ஒரு கேப் அப்பில் துவங்கி இறங்க ஆரம்பித்தது. குறிப்பாக கீழே நம்ம கொடுத்துருந்த 31,500 தாண்டி 31,319 வரைக்கும் இறங்கி இருக்கிறது மிகப்பெரிய லாபத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நேற்று முடிவில் இங்கே, ஆனால் ஓப்பன் ஆனது இங்கே. ஸோ கேப் அப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனோட ஹையும் கொஞ்சம் நேரத்தினோட ஓப்பனும் ஹையும் கூட சேமாகவே இருந்திருக்கிறது இதில் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் இறங்கி உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை இங்கே கீழே கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக எஸ்சிஎல் டெக் 1066 ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே 1086 எல்லாமே கீழே இறங்கும்போது எஸ்சிஎல் டெக் மேலே ஏறி இருக்கிறத பார்க்குறோம். மிக மகத்தான ஒரு ஏற்றம், 20 புள்ளிகள். இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகவே இருக்கும். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் எல்லை. ஆரம்பிக்கும் போது சப்போர்ட் கிட்ட இருந்து ஆரம்பித்தது, ஏறியது. இது ஒரு கேப் டவுன் தான். கேப் டவுனாக ஏறினது கூட அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலே ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே ஏறி அது சப்போர்ட் லெவலாக மாறிச்சு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாறி உட்காந்து அது பிறகு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறதையும் பார்க்குறோம். டெக் மஹிந்திரா இன்றைக்கி ஐடி கம்பெனியில் மேலே ஏறி இருக்கிறத பார்க்குறோம். 729.60 என்ற ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே 738.10 என்ற அளவிற்கு மிகப்பெரிய ஏற்றத்தை நம்ம கொடுத்துருக்கிறதையும் பார்க்குறோம். வரைபடத்தில் பார்த்தா இன்னும் தெளிவாக இருக்கிறது. மேலே கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றத உடச்சி 729 உடச்சி மேலே 738.10 வரைக்கும் வலிமையாக ஏறி இருப்பதை இங்கே பார்க்குறோம். ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் 816, இதுவும் கேப் அப் அண்ட் வென்ட் டவுன். பேங்க் நிஃப்டி மாதிரியே கேப் அப் ஆகி இறங்கினது பார்க்குறோம். 809 உடச்சி கீழே 801 வரைக்கும் இறங்கி இருப்பதை இந்த வரைபடத்தில் பார்க்குறோம். வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி கேப் அப் ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த இடத்துல தான் அது ஓப்பனே ஆகிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு 3-4 மினிட்ஸில் பார்க்கும்போது இதை நான் கொடுத்துருக்கேன். 5 மினிட் சார்ட்டாக மாற்றி காமிச்சிருக்கேன். எப்படி கேப் அப் இறங்கியது, கீழே உடைத்தது, அந்த கீழே 809 உடைச்சி 801 வரைக்கும் இறங்கிறது பார்க்குறோம். விற்று வாங்குவதில் நல்ல லாபத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கிறது. அடுத்ததாக இன்னைக்கு கொடுத்த 3 பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது டெல்டா கார் 204 என்பது 270 கொடுத்துருந்தோம். ரெண்டுலையுமே மேலேயும் நமக்கு கொடுத்துருந்த முதலிலை நோக்கி நகர்ந்தாச்சு. 204 என்பது தாண்டி 207. அது மாதிரி கீழே 270 உடச்சி கூட நல்ல இறக்கம் வந்தது. அது வந்து கீழே அப்படின்றத நம்ம பார்க்கும்போது 196.50 இங்கே தவறு. இது 196.50 வரைக்கும் இறங்கியிருக்கு. இந்த வரைபடத்தில் பார்த்தா தெளிவாக தெரியும் உங்களுக்கு. ஆக மேலேயும் வந்து ஒரு இன்ட்ராடேக்கு உண்டான லாபமும் கீழேயும் கணிசமான லாபம். இந்த இடத்துலையும் ஒரு இறக்கம். எப்போவே ஒரு 1/2% 3/4% ஏறும்போது உஷார் ஆகணும்னு சொல்லுவேன் இல்லையா, அதுக்கு உண்டான ஒரு இடமும் இருந்தது. இருந்தாலும் நான் இதை வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரிகராகவே நான் எடுத்துக்கிறேன். ஆனாலும் இங்கே ஒரு லாபமும் கீழே ஒரு பெரிய லாபமும் கிடைச்சிருக்குது இதே கவுண்டரில். அடுத்து REC பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் 4830, 146 சப்போர்ட் 146.30 கொடுத்துருந்தோம். 146.30 உடச்சி 143.35 வரைக்கும் இறங்கியிருக்குது. இதுவும் ஒரு பலத்த இறக்கம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அதே லெவலில் தான் ஓப்பன் ஆகி இறங்கி சப்போர்ட் உடச்சி இறங்கி மிகப்பெரிய லாபத்தையும் கொடுத்திருப்பதை இங்கே பார்க்கிறோம். அடுத்து கனரா பேங்க் அப்படின்றது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் கேண்டிடேட் தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து நம்ம கொடுத்துருந்த 2 எல்லைகளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ் எல்லை தொட்டு கொஞ்சம் போயிடுச்சு, மேல் எல்லை தொட்டு கொஞ்சம் போயிடுச்சு. அப்போது ஷார்ட்டு நம்ம அடிச்சிருந்தோம்னா இங்கே இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும் அப்படின்றதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரமாக நாம் பார்க்க வேண்டும். திட்டமிட்டு வியாபாரம் செய்து வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.